இன்றைய மணி நட்சத்திரம் நிகழ்ச்சியில நோம்பு பெருநாள் கொண்டாட்டமாக ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. நாங்க சொல்லியிருந்தது போல இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அடுத்ததாக பல்கேஸ் அவர்களோட தான் பேச போறோம். வணக்கம். வணக்கம் அஸ்வினி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா சிறப்பா இருக்கும். பல்கேஸ், உங்களுடைய ராயா பாடல் இல்லாம ஒவ்வொரு வருஷமும் மணி நட்சத்திரத்துல இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு ஆண்டுமே நீங்களும் டாக்டர் அசஹரும் சேர்ந்து நீங்க இந்த ராயா பாடல்களை வெளியீடு செய்து வரீங்க. இந்த ஆண்டு வந்தாச்சி ஹரிராயா பாடலை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். வந்தாச்சி ஹரிராயா சூப்பரான ஒரு ஹரிராயா வைப்ஸ் கொடுக்கும் ஒரு பாடல். சோ இது நல்ல ஒரு ஜாலியான பெருநாள் பாடல். இந்த பாடல் நம்ம டாக்டர் அசஹர் அவரோட பாடல் தான். அவரோட சேர்ந்து நானும் பாடியிருக்கேன். இந்த பாடலோட கிரெடிட்ஸ் கண்டிப்பா டாக்டர் அசஹருக்கு தான் கொடுக்கணும். ஏன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மலேசியால ஒரு காலத்துல வெறும் மலே ராயா சாங்ஸ் தான் இருந்தது. ஆனா தமிழ்லயும் ராயா சாங்ஸ் இருக்கணும்னு அவர் முதல் முயற்சி எடுத்து உல்லாஸ் ஐடில் ஃபிட்ரி பாடலை உருவாக்கினாரு. சோ அதுக்கப்புறம் இந்த உல்லாஸ் ஐடில் ஃபிட்ரி பாடல் மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லயும் இடம்பெற்றது. அதுக்கப்புறம் வெளிச்சம் ஹரிராயா சாங் அண்ட் போன வருஷம் பாத்தீங்கன்னா வைப்ஸ் ஹரிராயான்னு ஒரு மலே ராயா சாங் செஞ்சிருந்தோம். இந்த வருஷம் தமிழ்ல வந்தாச்சி ஹரிராயான்னு நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கோம். சோ இந்த பாடலும் நல்ல வரவேற்பு கிடைக்குது, வைரலா போய்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். வந்தாச்சி ஹரிராயா பாடல். இந்த பாடலோட கம்போசர் லிரிக்ஸ் டாக்டர் அசஹர் தான். மக்கள் மத்தியிலயும் நிறைய வரவேற்பு கிடைச்சிருக்கு. சோ கேமராமேன் எடிட்டிங் அஸ்மிருல் அசஹர், நல்ல டேலண்டட் வளர்ந்து வரும் ஒரு பிலிம் மேக்கர்னு சொல்லலாம். பாலிடெக்னிக் வீடியோ ப்ரொடக்ஷனுக்கு படிச்சுக்கிட்டு இருக்காரு. சோ இது பப்ளிஷ் பை இனிசை மலர் ப்ரொடக்ஷன். பப்ளிசிட்டி டிசைன் நான் தான் பண்ணியிருக்கேன். இந்த முறை ஏஐ டெக்னாலஜில கொஞ்சம் பப்ளிசிட்டி டிசைன்ஸ் பண்ணியிருக்கேன். புதிய முயற்சிகளை எடுத்திருக்கீங்க இந்த முறை. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, மியூசிக் வீடியோ யூடியூப்ல இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் போய் பாருங்க. இன்னிசை மலர் ப்ரொடக்ஷன் யூடியூப் சேனல்ல வந்தாச்சி ஹரிராயா ஃபுல் வீடியோ பாருங்க. கண்டிப்பா எல்லாரும் இந்த சாங் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புறோம். ராயா விஷஸ் ஆகவும் நீங்க பண்ணிக்கலாம். அப்புறம் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா டிக்டாக்ல வந்தாச்சி ஹரிராயா டான்ஸ் சேலஞ்சும் இருக்கு. எல்லாரும் உங்களோட ராயா செலிப்ரேஷன் ஓஓடிடி எல்லாமே நீங்க ராயா முன்னிட்டு நீங்க டிக்டாக் பண்ணலாம் வந்தாச்சி ஹரிராயா பாடலுக்கு. சரி, வந்தாச்சி ஹரிராயா பாடலை இந்த வருஷம் வெளியீடு செய்திருக்கீங்க. ஒவ்வொரு ஆண்டுமே உங்களிடமிருந்து நாங்க சொல்றது போல ஒரு ஹரிராயா பாடலை வெளியீடு செய்துட்டு இருக்கீங்க. இந்த ஹரிராயா பாடல்கள் எந்த அளவுக்கு வேறுபட்டு இருக்கு? இந்த வருஷம் என்ன மாதிரியான வேறுபட்ட ஒரு முயற்சி எடுத்திருக்கீங்க இந்த பாடல்ல? ஓகே, வந்தாச்சி ஹரிராயா பாத்தீங்கன்னா இந்தியன் பீட்ல மலே சாயலும் இருக்கும். சோ அந்த மியூசிக்கே நல்லா ரஞ்சாவா இருக்கும். அதுவும் நம்ம தமிழ் வரிகளுக்கு இன்னும் சூப்பரா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நல்லா கேட்சியா இருக்கு லிரிக்ஸ், டாக்டர் அசஹரோட லிரிக்ஸ். சோ இது வரைக்கும் நாங்க செஞ்ச சாங்ஸோட சிக்னேச்சர் பாத்தீங்கன்னா ஒரு சில மலே வார்த்தைகளும் நாங்க சேர்த்துக்குவோம், ராயா வைப்ஸ் உள்ள வார்த்தைகள். அதே மாதிரி இந்த சாங்லயும் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஷாப்பிங்க்கு போவோமே பஜார் ராயா, பஜு மலாயு, பஜுக்கு பாயா, இது ராயா ஷாப்பிங்க ரிஃபர் பண்ணுது. அப்புறம் பலி கம்போங் டிராவலிங்லாம் நிறைய இருக்கும் இந்த ராயா சீசன்ல. சோ ஹாத்தி ஹாத்தி டி ஜலான் ராயா அந்த மாதிரி வரிகள்லாம் நம்ம போட்டுருக்கோம் பாட்டுல. இது ஒரு அவேர்னஸ்க்காக அவேர்னஸ் கிரியேட் பண்ணும், பாத்து போங்க இந்த மாதிரி ராயா சீசன்ல அப்படின்னு ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர் மாதிரி நம்ம லிரிக்ஸ்லயும் சேர்த்திருக்கோம். சரி, இப்ப உல்லாச ஐடில் ஃபிட்ரி தொடங்கி நீங்க பாத்தீங்கன்னா இன்று வரையிலும் வந்தாச்சி ஹரிராயா வரையிலும் இந்த பாடல்களை வெளியீடு செய்து வரீங்க இல்லையா? இதற்கான வரவேற்பு மக்களிடையே எப்படி இருக்கு? நீங்க சொல்றது போல ஒரு காலகட்டம் வரையிலும் நம்ம மலாய் ராயா பாடல்களை தான் அதிகமா கேட்க முடியும். இப்ப தமிழ் பாடல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இதற்கான வரவேற்பு எப்படி இருக்கு வல்கேஸ்? நல்ல ஒரு வரவேற்பு தான் மக்கள் மத்தியில. ஃபர்ஸ்ட் உல்லாஸ் ஐடில் ஃபிட்ரி பாடலுக்கே நிறைய வரவேற்பு, நிறைய பேர் விஷஸாவும் ஷேர் பண்ணிருந்தாங்க. சோ அவங்க தமிழ்ல இந்திய முஸ்லிம் மக்களுக்கு விஷஸ் அவங்க இந்த பாடல் மூலியமாவும் ரொம்ப ஷேர் பண்ணிருக்காங்க. எல்லா மக்களுமே என்ஜாய் பண்ணி நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க. சரி சரி, அடுத்தடுத்து என்னென்ன புதிய பாடல்கள் வெளியீடு செய்யலாம்னு இருக்கீங்க? இப்போ பெஸ்டி எல்லாம் உங்களுடைய பாடல் எப்போதுமே கேட்டு ரசிக்கிற ஒரு பாடல் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி இன்னும் ஏதாவது திட்டங்கள்லாம் வைத்திருக்கீங்களா வேறு பாணியில பாடல்களை வெளியீடு செய்ய? கண்டிப்பா கண்டிப்பா, நிறைய திட்டங்கள் இருக்கு. கண்டிப்பா நம்ம விரைவில் அறிவிப்போம். நாங்களும் அதே எதிர்பார்ப்போடு தான் காத்திருக்கோம். நிறைவா நிகழ்ச்சியில என்ன சொல்ல விரும்புறீங்க? மின்னல் எஃப்எம் முஸ்லிம் நேயர்கள், என்னை தெரிஞ்ச என்னோட ரசிகர்கள் அனைவருக்கும் இனிய நோன்பு பெருநாள் வாழ்த்துக்கள். ஸ்லாம் ஹரிராயா ஐடில் ஃபிட்ரி மாஃப் ஜஹீதன் பாத்தின் அனைவருக்கும் நோன்பு பெருநாள் வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்க்கை. இன்றைக்கு உங்களுடைய நேரத்தை செலவு செய்து எங்களோட பேசியதற்கு உங்களுக்கு எங்களுடைய அன்பார்ந்த நோன்பு பெருநாள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி அஸ்வினி, நன்றி மின்னல் எஃப்எம். நன்றி வாழ்க்கை, உங்களுக்கும் அன்பார்ந்த நன்றி.